الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: الوالد أوسط أبواب الجنة. صدق رسوله النبي الكريم. எல்லாம் புகழும் புகழ்ச்சி நம்மை படைத்தாலும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகுக. நமது நாயகம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் வழிநடந்த அத்துணை சுஹாபிகள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், வலிமார்கள், குறிப்பாக நாட்களில் சிறந்த நாளான இந்த ஜும்ஆ நாளன்று அல்லாஹ்வின் இறையிடத்திற்கு விரைவாக வந்திருக்கும் நம் அத்துணை நபர்கள் மீதும், இனி இந்த அல்லாஹ்வின் சன்னிதானத்தை தேடி வருகிற அத்துணை இஸ்லாமிய உள்ளங்கள் மீதும் ஸலாத் என்னும் கருணையும் சலாமும் ஈடேற்றமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் மட்டும்தான். அந்த இஸ்லாம் மார்க்கத்தில் வாழ்கிற நாம் இஸ்லாமிய மார்க்கத்திலேயே ஒப்பாத்தாக்கூடிய பாக்கியத்தை நம் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். கண்ணியமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1447 ஆண்டின் ஜமாதில் அவ்வல் மாதத்தின் 2வது ஜும்ஆவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் பல கோடி படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கிறார். எண்ணற்ற படைப்புகள் இருக்கிறது உலகத்தில். அந்த படைப்புகளில் அல்லாஹ் படைத்த படைப்புகளில் ஒரு படைப்பின் நெருக்கம் அல்லாஹ்வின் நெருக்கத்தை நமக்கு பெற்று தந்து விடுகிறது. பல கோடி படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கிறார். அந்த படைப்புகளில் ஒரு படைப்பினுடைய நெருக்கத்தினால், அந்த ஒரு படைப்பை நாம் அரவணைத்து நெருங்கிக் கொண்டால் அல்லாஹ் நாம் நெருங்கிவிடலாம், அல்லாஹ் கிடைத்து விடுவார். அது எந்த படைப்பு என்றால் ரஹ்ம். ரஹ்ம் என்றால் உறவு, சொந்தங்கள், உறவுகள் என்கிற அந்த ஒரு படைப்பு. அதை நாம் நெருக்கமாக்கி கொண்டோம் என்றால் அல்லாஹ்வை நாம் நெருங்கிவிடலாம். எல்லா படைப்புகளையும் படைத்த பிறகு இந்த ரஹ்ம் என்கிற உறவு இருக்கிறது அல்லவா, அல்லாஹ்வுடைய அர்ஷை முஅல்லகத்துன் பில் அர்ஷ், அல்லாஹ்வுடைய அர்ஷை சிம்மாசனத்தை பிடித்து தொங்கிக் கொண்டே இருந்ததா. அல்லாஹ் கேட்டான், உனக்கு என்ன வேண்டும்? அது தன் கோரிக்கைகள் எல்லாம் வைக்கிற பொழுது இறுதியாக அல்லாஹ் சொன்னானோ, மன் வஸலகி, உன்னை யார் சேர்த்துக் கொள்கிறானோ அவனோடு நான் சேர்த்து விடுகிறேன். உன்னை யார் துண்டிக்கிறானோ அவனோடு நானும் என்னுடைய தொடர்பை துண்டித்துக் கொள்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னான். அப்போ உறவு என்கிற ஒரு படைப்பு, அந்த படைப்போடு நாம் நெருக்கத்தை ஏற்படுத்தினோம் என்றால் அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு கிடைத்து விடுகிறது. அதை அந்த ஒரு படைப்பான உறவை நாம் துண்டித்து விட்டோம் என்றால் அல்லாஹ் நம்மை விட்டும் தூரமாகி விடுகிறார். அப்ப அந்த உறவுகளிலே முதன்மையான உறவு, உறவுகளை நாம் நெருக்கமாக்கிக் கொள்ள வேண்டும், சேர்ந்து வாழ வேண்டும். அந்த உறவுகளிலே யார் ஃபர்ஸ்ட் இடம், முதலிடம் யாருக்கு? முதன்மையான உறவு எது? அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படியை கொண்டு கேட்டார், மன் அஹப்பு பி ஹுஸ்னி ஸஹாபத்தி,
நாம் தோழமை கொள்வதில், சேர்ந்து வாழ்வதில், நெருக்கமாக வாழ்வதில், அன்பை புரிவதில் யார் மிக மிக தகுதியானவர்கள் என்று கேட்டார். நான் யாரோட அதிகமா சேர்ந்து வாழணும் அப்படின்னு கேட்டார். இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முத்தாய் என்றார்கள். பெருமையார் என்று கேட்டார். நாயகம் சொன்னார்கள், முத்தாய் என்றார்கள். பெருமையார் என்று கேட்டார். மூன்றாம் முறை பெருமானார் சொன்னார்கள், உன்னுடைய தாய். பெருமையார் என்று நாலாவது முறை கேட்டார். நாயகம் சொன்னார்கள், அபூ, உன்னுடைய தந்தை என்றார்கள். சொல்லலாம், உறவுகளை நாம் நெருக்கமாக வாழ வேண்டும். அந்த உறவுகளிலே முதன்மையான உறவு தந்தையும் தாயும் தான், பெற்றோர்கள். அவர்களோடு தான் நாம் முதன்மையாக நெருக்கமாகி நாம் வாழ வேண்டும். பெற்றோர்களை விட்டு தூரமாகுவதோ, பெற்றோர்களை தன்னந்தனியாக விட்டு விடுவதோ ஒரு முஸ்லிமுக்கு அழகல்ல என்று மார்க்கம் சொல்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உறவுகளில் முதன்மையான ஒரு பெற்றோர்கள், தாய் தந்தை என்கிற உறவு, அந்த தாய் தந்தையினுடைய மகத்துவத்தை, முக்கியத்துவத்தை இறைவன் எப்படியெல்லாம் அல்லாஹ் விளக்கு சொல்கிறான் என்று பாருங்கள். குர்ஆனில் பெற்றோர்களுக்கான முக்கியத்துவத்தை அவ்வளவு அழகாக சொல்கிறார். இது போன்ற வேத வரிகள் எந்த அறிஞரும் சொன்னதில்லை. பிற வேத நூல்கள் என்று சொல்லப்படுகிற எந்த ஒரு கிரந்தத்திலும் இப்படி ஒரு வார்த்தைகள் இல்லை. திருமறையில் அல்லாஹ் சொல்கிறார், வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காதீர்கள். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்கள் பெற்றோரிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இன்னொரு இடத்தில் சொல்கிறார், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள் என்று நான் கட்டளையிடுகிறேன், தீர்ப்பு சொல்லிவிட்டேன். அடுத்து அல்லாஹ் சொல்கிறார், இன்னும் வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்கள் பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதை நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். நீங்க சிந்தனை செய்து பாருங்கள். என்னை வணங்குங்கள், என்னை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்ற தௌஹீதை அல்லாஹ் சொல்லிவிட்டு தனக்கு அடுத்த இடத்தில் யாரை வைக்கிறார் தெரியுமா? அல்லாஹ் நம்முடைய பெற்றோர்களை அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்விற்கு அடுத்தபடியாக நீ யாரையும் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால் உன் தாய் தந்தை என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார். அதை இன்னொரு இடத்தில் சொல்கிறான், அனிஷ்குர்லி வழிபாடு, எனக்கும் நன்றி செலுத்து, உன் பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்து என்று அல்லாஹ் சொல்கிறார். தனக்கு அடுத்தபடியாக ரசூலை அல்லாஹ் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். அந்த ரசூலுக்கு அடுத்தபடியாக யார் தெரியுமா? ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய தாயும் தந்தையும் தான். இதுதான் அல்லாஹ் தருகிற அஹ்மியத்துல் வாலிதை, பெற்றோர்களுக்கான முக்கியத்துவம் இதுதான். இதை விட இறைவன் அல்லாஹ் விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வுடைய வணக்கத்திற்கு பிறகு, தொழுகைக்கு பிறகு, எல்லாம் நல்ல அமல்கள் இருக்கிறதோ அந்த அமல்களுக்கு பிறகு, அல்லாஹ்வை நாம் ஈமான் கொள்வதற்கு பிறகு யாரை நாம் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் தாய் தந்தையிடம் என்று அல்லாஹ் கூறுகிறார். பெருமானார் சொன்னார்கள், இறைவனின் பொருத்தம் தொழுகையிலோ சக்காத்திலோ பிற வணக்கங்களிலோ இருப்பது என்பதை பெருமானார் பலமுறை சொல்லியிருந்தார்கள். இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள், பெற்றோரின் பொருத்தத்திலே இறைவன் பொருத்தம் இருக்கிறார். உன் பெற்றோர் உன்னை அக்செப்ட் பண்ணிட்டாங்களா, உன்னை ஏற்றுக்கிட்டாங்களா, அல்லாஹ் உங்களை ஏற்றுக்கொள்கிறார். இறைவனின் பெற்றோரின் கோபத்திலே இறைவனின் கோபம் இருக்கிறது என்று அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப அல்லாஹ்வின் பொருத்தம் எங்க கனெக்ட் ஆகிறது என்று பாருங்கள். வணக்க வழிபாடுகளில் அல்ல, வணக்க வழிபாடுகளில் இறைவனின் பொருத்தம் இருந்தாலும் அதை தாண்டி பெற்றோர்களின் பொருத்தத்தில் அல்லாஹ்வின் பொருத்தமும் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொர்க்கத்திற்காகத்தான் வாழ்கிறோம். அந்த சொர்க்கம் யார் காலடியில் இருக்கிறது? தாயின் காலடியில் இருக்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜன்னத்து தஹத அக்தாமி
உங்கள் தந்தை தான் சொர்க்கத்தின் மத்திய வாசல் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் தந்தை நீ சரியாக அவருடைய மனது நோக்கும்படி நடக்கவில்லை என்றால் சொர்க்கத்தின் மத்திய கதவில் உனக்காக அழைப்பு கொடுக்கப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கனெக்ட் செய்து பாருங்கள். அல்லாஹ் ரசூல் நமக்கு எதை சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வின் பொருத்தம் வேண்டுமா, பெற்றோரின் பொருத்தம் வேண்டும். அல்லாஹ்வுடைய சொர்க்கம் வேண்டுமா, பெற்றோரின் நீ நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும். நீ அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறாயா, அடுத்தபடியாக பெற்றோருக்கு நல்லவிதமாக நட. இல்லாமே அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடியாக ஒரு முஃமினுக்கு எது போதிக்கப்படுகிறது என்றால், பெற்றோரிடம் நேசமாக நல்ல விதமாக நடந்து கொள்வதைத்தான் இஸ்லாம் போதிக்கிறது. இதிலிருந்தே புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாம் தாய் தந்தைகளுக்கு எந்த முக்கியத்துவத்தை தருகிறது என்று. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் இவ்வளவு அந்தஸ்துகளை பெற்றோர்களுக்கு கொடுக்கிறார்? தனக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் யாரை முதன்மைப்படுத்துகிறார்? பெற்றோர்களை. ஏன் இந்த அளவுக்கு அந்தஸ்து பெற்றோர்களுக்கு தர வேண்டும்? எனக்கு பிறகு பெற்றோர்கள் நல்லவிதமாக நட என்று சொல்வதற்கான காரணிகள் என்ன? அதையும் அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார். மனிதர்களே, உங்களுக்கு நாம் அறிவுறுத்துகிறோம், உங்களுடைய பெற்றோரிடம் நல்ல விதமாக நடங்கள். ஏன் தெரியுமா? ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹன். இன்னொரு இடத்தில் சொல்கிறார், ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வ வதஅத்துஹு குர்ஹா. அல்லாஹ் அழகாக சொல்கிறார், உன் தாய் கஷ்டத்திற்கும் மேலாக கஷ்டத்தோடு உன்னை பெற்றெடுத்திருக்கிறார். இன்னொரு இடத்தில் 3 தரஜாக்களை தாய்க்கு அல்லாஹ் சொல்கிறார். ஏன் தாய்க்கு இவ்வளவு முக்கியத்துவம் இஸ்லாத்தில் கொடுக்கப்படுகிறது? தாயின் காலில் தான் சொர்க்கம் உள்ளது என்று ஏன் பெருமானார் சொன்னார்கள்? திருமறை சொல்கிறது, ஒரு தாய் கஷ்டத்திற்கு மேலாக கஷ்டப்பட்டு உன்னை சுமக்கிறார். முதலாவது 10 மாதம் நம்மளை சுமக்கிறார். அடுத்த அல்லாஹ் சொல்கிறார், கஷ்டத்தோடவே உன்னை பெற்றெடுக்கிறார். அந்த பிரசவ வழியை நாம் சொல்லி தெரிய வேண்டுமா? கஷ்டத்தோடு உன்னை பெற்றெடுக்கிறார். இது இரண்டாவது. அடுத்து 3வது அல்லாஹ் சொல்கிறான், அடுத்து உனக்கு கஷ்டத்தோடவே பால் கொடுக்கிறார். இந்த 3 கஷ்டத்தை அல்லாஹ் சொல்கிறார். கஷ்டத்தோடவே சுமக்கிறான், கஷ்டத்தோடே உன்னை பெற்றெடுக்கிறார், கஷ்டத்தோடு உனக்கு என்ன செய்கிறார்? உணவு அமர்த்துகிறார் என்று அல்லாஹ் திருமறையில் 3 கட்டமாக சொல்கிறார். 3 கட்டங்களையும் இஸ்லாம் நமக்கு அழகாக தெளிவுபடுத்துகிறார். இன்றைக்கு இருக்கிற சயின்ஸும் தெளிவுபடுத்துகிறார். ஒரு பெண் கர்ப்பமாகிறார் என்றால், ஒரு சராசரியான ஆரோக்கியமான பெண் என்ன செய்கிறார்? 40 வாரங்கள் அல்லது 280 நாட்கள் ஒரு கருவை சுமக்கிறார். 40 வாரம் அல்லது 280 நாள் ஒரு கருவை ஒரு பெண் சுமக்கிறார். கரு வைத்துக்கிற வந்ததும் அந்த பெண் படுகிற கஷ்டத்தை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நடப்பதற்கு, உட்காருவதற்கு, தூங்குவதற்கு, வலதுபுறமோ இடதுபுறமோ சாய்ந்து உருக்கடித்துக் கொடுப்பதற்கு, தின்பதற்கு, குடிப்பதற்கு, ஏன் சுய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு கூட ஒரு பெண் அவ்வளவு கஷ்டப்படுகிறார். ஒரு பெண் கருவுற்றார் என்றார், அவருடைய இலக்கைகள் எல்லாம் அந்த கருவுக்கு செல்கிறது. கருவுக்கு செல்வதால் அவருக்கு மயக்கம் வருகிறது. முதல் 3 மாத காலமாக அவர் என்ன செய்வார்? எங்கு வேண்டுமானாலும் மயக்கமுட்டு கீழே கொண்டு வருவார். ஒரு பெண் கருவை சுமக்கிற ஒரு பெண் எப்ப வேண்டுமானாலும் அவருக்கு தலை சுற்றலாம். ஏனென்றால் அவருடைய ஆரோக்கியத்தை எல்லாம், நம்முடைய தாயுடைய ஆரோக்கியத்தை எல்லாம் கருவில் அமர்ந்து அத்தனை ஸ்டாப் ஊதிக்கும். நம்ம தாய்க்கு என்ன இருக்கும்? எனர்ஜி இருக்காது, மயக்கம் விட்டு தலை சுற்றி போவார். சாப்பிட்டதை எல்லாம் ஹார்மோன்களுடைய செயல்பாட்டினால் வாந்தி எடுப்பார். ஒரு பெண், நீங்க கணக்கு போடுங்க, உங்க மனைவி மாசமா இருந்தாங்கன்னா அந்த 9 மாசமோ 10 மாசமோ அந்த 10 மாசத்துல எத்தனை முறை வாந்தி எடுக்கிறார்?
எத்தனை முறை அவர் தலை சுற்றி மயக்கமுற்று என்ன செய்து விடுகிறார், படுத்து விடுகிறார் என்ற கணக்கை நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்போ ஒரு பெண் கருவுறுகிறார் என்றால் எல்லாவற்றுக்கும் அவர் கஷ்டப்படுகிறார், ஒவ்வொன்றுக்கும் கஷ்டப்படுகிறார், உடலில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஒரு பெண் கருவுறாயிட்டா வயிறு பெருசாகுது, வயிறு நீங்குகிறது. வயிறு மட்டுமல்ல, உடலில் இருக்கிற எல்லா பாகங்களும் பெரிதாகிறது, எல்லா பாகங்களும் உடல் உறுப்புகள் பெரிதாகிறது. அத்தோடு இல்ல, இடுப்பு எலும்பு இருக்கிறதா அது விரிவடைகிறது. விரிவடைவதாக தான் நாம் வைத்துக் கொள்ள இருக்கிறோம். அந்த இடுப்பு எலும்பு விரிவடையவில்லை என்றால் நாம் கருவில் இருக்க முடியுமா? எலும்பு ஒன்றும் இல்லை, இப்படி நம்ம கையை திரும்ப எவ்வளவு வலிக்குது. இடுப்பு எலும்பு அப்படி என்ன செய்கிறது, ஒரு பெண்ணுக்கு கருவுறுகிற பொழுது பெருசாக பெரிதாக மாதங்கள் போக போக அந்த இடுப்பு எலும்பு விரிவடைகிறது. அதன் வழியைத்தான் அவர் என்ன செய்கிறார், முதுகு வலிக்கிறார், படுக்கைக்கு செல்கிறார், ஓய்வுகளுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. இப்படித்தான் அல்லாஹ் சொல்வது போல கஷ்டத்துக்கு மேலாக கஷ்டப்பட்டு அவர் நம்முடைய சுமக்கிறார் நம்முடைய தாய். இரண்டாவது கட்டம், கஷ்டத்தோடவே பெற்றெடுக்கிறார். பிரசவ வலிக்கு நாம் ஏதாவது ஈடு சொல்ல முடியுமா? அந்த வலியை யாராவது உணர முடியுமா? ஆண்கள் யாராவது? அதற்கான சீனாவில் ஒரு ஹாஸ்பிட்டல் செஞ்சிருக்கிறாங்க, ஆண்களுக்கு அதனுடைய வழியெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, செக் பண்ணியிருக்கிறாங்க. பொதுவாகவே வலியை டெல் என்கிற அளவால் அளவிடுவார்கள். ஒரு மனிதன் சராசரியாக 45 டெல் அளவு வலியைத்தான் தாங்க முடியும். ஆனால் ஒரு பெண் பிரசவிக்கிற பொழுது, அவள் பிள்ளையை பெற்றெடுக்கிற பொழுது 57 டெல் அளவு வலியை அவளுக்கு ஏற்படுகிறது. 57 டெல் அளவுனா என்ன, எப்படி புரிஞ்சுகிறது அப்படின்னா, 20 எலும்ப ஒரே நேரத்தில் உடைச்சா என்ன வழியா? உடம்புல 20 எலும்பை ஒரு சேர ஒரே நேரத்தில் உடைத்தால், எலும்பு முறிவு ஏற்பட்டால் என்ன வலி ஏற்படுமோ அந்த வலி அவர் என்ன செய்கிறார், அனுபவிக்கிறார். அப்படி கஷ்டப்பட்டு என்ன செய்கிறார், நம்மளை பெற்றெடுக்கிறார். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அவள் கஷ்டத்தோடவே உன்னை பெற்றெடுக்கிறாள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், கஷ்டத்தோடவே பால் கொடுக்கிறார். பால் கொடுப்பது என்பதை நாம் சாதாரணமாக கொடுக்கக்கூடாது. அவ்வளவு பிரசவ வலியை தாங்கிட்டு அடுத்த நிமிஷமே பிள்ளையை தூக்கி என்ன செய்வாங்க, பால் கொடுக்க போடுவாங்க. 1 மணி நேரத்தில் பிரசவம் ஏற்பட்டு 1 மணி நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம். அந்த 1 மணி நேரத்தில் அந்த பெண்ணுக்கு எண்ணம் எந்த எண்ணம் ஏற்பட வேண்டும் தெரியுமா? நம்ம பிள்ளைக்கு பால் கொடுக்கிற எண்ணம் நல்லா ஏற்படணும். ஏற்படுகிற அளவிற்கு தான் பால் சுரக்கும். அப்படிப்பட்ட ஹார்மோன்களை எல்லாம் படைத்து வைத்திருக்கிறான். அந்த 1 மணி நேரத்துல நல்லா பால் கொடுக்கிற எண்ணம் நன்றாக தன் குழந்தைக்கு அமுதூட்டி விட்டார் என்றால் நன்றாக அவளுக்கு பால் சுரக்கும். இல்லை என்றால் அவளுக்கு கம்மியாக குறைவாகத்தான் பால் சுரக்கும். நீங்கள் யோசித்து பாருங்கள், இவ்வளவு வழியும் அனுபவித்த பிறகு ஒரு பிள்ளைக்கு நல்லபடியா பால் கொடுக்கிற எண்ணம் ஒவ்வொரு தாய்க்கும் வந்தால்தான் அவளுக்கு பாலை சுரக்கும். எப்படி அந்த பெண் இவ்வளவு வழியை அனுபவித்த பிறகு நம்முடைய தாய், ஆகா குழந்தை பெற்றுவிட்டோம், நம் குழந்தை கண்முனை வந்துவிட்டது என்று எண்ணி என்ன செய்கிறார், உடனே அமுதற்றுங்கிற எண்ணம் வந்துவிடுகிறது என்றார். வழியை மறந்து விடுகிறார் என்றார். அவள் நமக்காக செய்த தியானங்களை யோசித்து பாருங்கள். அப்ப 3 கஷ்டம், கஷ்டத்தோடு சுமக்கிறார், கஷ்டத்தோடு பெற்றெடுக்கிறார், கஷ்டத்தோடு பால் கொடுக்கிறார். 2 வருஷம் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் கஷ்டம் தெரியுமா, அந்த பால் குடியை மறக்கடிக்க செய்யும். அது மிகப்பெரிய கஷ்டம். பிள்ளைக்கு சாப்பாடு கொஞ்ச நஞ்சமா கஷ்டம். இப்படி ஒரு தாய் எவ்வளவோ கஷ்டப்பட்டு நம்மளை வளர்க்கிறார். இந்த வழியெல்லாம் நமக்கு நம்ம கண்முன்னே பார்த்து விடுகிறோம், தெரிந்து விடுகிறது. ஆனால் ஒரு தந்தையின் வழி யாருக்கும் தெரிவதில்லை. தாயின் வழி ஈஸியா சொல்லிட்டு விவரிச்சிடலாம். ஒரு தந்தையின் வழியை யாரும் விவரிக்க முடியுமா? 10 மாசம் சுமப்பார் பெண், ஆனால் மீறி அந்த பிள்ளையை உருவாக்கி அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்கிற வரைக்கும் தோளிலும்
தன்னுடைய இதயத்திலும் சுமப்பது யார்? ஒவ்வொரு தந்தையும் சுமக்கிறார். பெற்றோர் முடிச்ச கடமை, அந்த பிள்ளைக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் செஞ்சு கொடுப்பது யார்? ஒவ்வொரு தந்தைமார்கள் செஞ்சு கொடுக்கிறார். அந்த தந்தைமார்கள் அனுபவிக்கிற வழியை நாம் விவரித்து சொல்ல முடியாது. அந்த வழியை நாம் என்ன செய்ய முடியாது? ஒரு ரியாக்ஷன் கொடுத்தோ அது புரிய வைக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு தந்தையும் என்ன செய்கிறார்? தன் பிள்ளையின் எதிர்காலத்திற்காக, அவன் வாழ்வுக்காக வேலை செய்ய இடங்கள்ல அவமானப்படுகிறான், வேலை செய்ய இடங்களில் கஷ்டப்படுகிறான். எல்லாவற்றுக்கும் காரணம் நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும், நம்ம மனைவி நன்றாக இருக்கணும் அப்படி ஒரு காரணத்திற்காக தன் வேலை சம்பாதிக்கிற இடங்கள்ல, வேலை செய்ய இடங்கள்ல எவ்வளவோ கஷ்டங்களை செய்கிறான். ஒரு தந்தை செய்கிறான், கஷ்டப்படுகிறார். ஆக மொத்தத்தில் பெற்றோர்கள் அத்தனை பேர் பேசுகிறார்கள், கஷ்டத்தோடு நம்மளை பேசுகிறார்கள், பெற்றெடுத்து வளர்க்கிறார்கள். அதைத்தான் திருமறை சொல்கிறார். அந்த திருமறையை சொல்லுக்கு நாம் கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இவ்வளவு கஷ்டப்பட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான்? பெற்றோர் மூலமாக நம்மை தந்துவிட்டிருக்கிறான் அல்லவா? இதன் காரணமாக, இவர்கள் படுகிற கஷ்டத்தின் காரணமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பெற்றோர்களிடம் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் விவரமாக விவரிக்கிறான் குர்ஆனிலே. இவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவிச்சு உங்களை பெற்றுக் கொடுக்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு என்ன மாதிரியான மரியாதை செய்ய வேண்டும் என்பதை குர்ஆன் தெளிவாக சொல்றார். 4 விஷயத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். முதலாவது குர்ஆன் சொல்கிறது இஹ்சானுல் வாலிதைன். இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை உருவாக்கிய நம்முடைய பெற்றோர் நாம் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும். பெருமாட்ட ஒருத்தர் கேட்டார், ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மிக பிரியமான அமல் எது என்று கேட்டார். நாயகம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, குறித்த நேரத்தில் தொழுவது, அல்லாஹ்வை வணங்குவது என்றார்கள். பிறகு இது என்று கேட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிர்ருல் வாலிதைன், தொழுகைக்கு அடுத்தபடியாக, இறைவனுடைய வணக்கத்திற்கு அடுத்தபடியாக உன் பெற்றோர்களும் நீ நல்ல விதமாக நடந்து கொள்வதுதான் அல்லாஹ்விற்கு பிடித்தமான அமல் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நாம நம்ம பெற்றோர்கள் நல்ல விதமாக நடக்க வேண்டும், நன்முறை நடக்க வேண்டும். அவர்கள் மனது நோக்கும்படியோ மனதை கஷ்டப்படுகிறபடியோ நாம் என்றைக்கும் நடந்து கொள்ளக்கூடாது. வசனத்திலே தஃப்சீர் இப்னு கஸீர் ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அந்த ஹதீஸ் லைஃபான ஹதீஸாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், நாம் பாடம் பெற வேண்டும் என்பதற்காக, நன்மரம் பெற வேண்டும் என்பதற்காக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்தார். அவர் தன் தாயை முதுகில் சுமந்து கொண்டு ஹஜ் காரியங்களை எல்லாம் செய்து முடித்தார். தாயை சுமந்து கொண்டு, வயசான தாய் முதுகில் சுமந்து கொண்டு என்ன செய்தார்? தவாஃப் செய்தார், சகீ செய்தார், ஹஜ்ஜுக்கான எல்லா கிரியைகளையும் அவர் செய்தார். செய்துவிட்டு வந்து ரசூலுல்லாஹ்விடம் கேட்டார், யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை அதைத்த ஹத்தஹா, அவளுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்து விட்டேனா? என் தாயை முதுகில் சுமந்து ஹஜ் காரியங்கள் எல்லாத்தையும் நான் செய்திருக்கிறேன், என் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்து விட்டேனா என்று கேட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா, இல்லை, வலாபி ஸஃப்ரத்தின் வாஹிதத்தின், உன்னை சுமக்கிற பொழுது, உன் தாய் உன்னை சுமக்கிற பொழுது, ஒரு நாள் நடக்கிற பொழுதோ அல்லது அமர்கிற பொழுதோ அல்லது படுக்கிற பொழுதோ ஒரு பெருமூச்சு விட்டிருப்பார். ஸஃப்ரத் என்றால் பெருமூச்சு என்ற அர்த்தம். ஒரு பெருமூச்சு விட்டிருப்பார் வலியின் காரணமாக. அப்போ ஒரு பெருமூச்சு, அந்த ஒரு பெருமூச்சுக்கு இதெல்லாம் ஈடாகாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப தாய் செய்த சேவைகள், நமக்கு செய்த தியாகங்களுக்கு நாம் எதாவது நாம் செய்ய முடியாது, ஈடுகட்ட முடியாது. பெருமாள் சொன்ன வார்த்தையை யோசித்து பாருங்கள். ஒருவர் முதுகில் சுமந்து கொண்டு தன் தாயை ஹஜ் காரியங்கள் எல்லாம் செய்து முடித்த பிறகும் அப்படின்ற ஒரு பெருமூச்சு வலிக்கு எதுவுமே ஈடாகாது என்றார்கள் என்றால் யோசித்து பாருங்கள். நம் பெற்றோர்கள் நாம் எந்த அளவுக்கு நல்லதாக நடக்க வேண்டும், அவரை நாம் எந்த எண்ணத்தில் அவர்களை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்.
சொல்கிறார்கள், இன்ஃபாக்குல் வாலிதை, பெற்றோர்களுக்கு நாம் செலவு செய்யணும். பெற்றோர்களுக்கு நாம் செலவு செய்யணும். முந்தைய ஜும்மாவில் நாம் பேசியிருந்தோம். ஒருத்தர் கேட்டார், ரசூலுல்லாஹ் எனக்கு மகன் இருக்கிறான், பிள்ளைங்க இருக்காங்க, குடும்பத்தோடு நான் வாழ்றேன், ஆனா என் பாப்பா என் தந்தை என்ற காசு எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு குற்றச்சாட்டு வைத்த போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த வானத்தில் அபி, நீ சம்பாதிக்கிற எல்லா செல்வமும் உன் தந்தைக்கானது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு எல்லாத்தையும் செஞ்ச பிறகு ஒரு தந்தையை காசுக்காக ஏங்க வைக்கிறான் என்றால் ஒரு மகன், அவனுடைய காசுக்காக ஒரு தந்தை ஏங்கி தவிக்கிறான் என்றால் நாம் எந்த அளவுக்கு நாம் தவறான செயலில் ஈடுபடுகிறோம் யோசித்து பாருங்கள். நாம் சம்பாதிக்கிற எல்லா சம்பாத்தியம் உங்கள் தந்தைக்கானது. எவ்வளவு சம்பாதித்தாலும் பெருமான சொன்ன ஒரு வார்த்தை சொல்கிறேன், நான் இஜ்ஸி வலதும் வாலிதும், ஒரு மகன் என்ன செய்தாலும் தந்தையின் எந்த செயலுக்கும் ஈடாகாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூதாவுதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். லா இஜ்ஸி வலதும் வாலிதன், ஒரு மகன் எந்த காரியத்தினாலும் தன் தந்தைக்கு எந்த செயல் காரணமாக ஈடுபட முடியாது. தாயை விட ஒரு பங்கு மேலாக நம் தந்தை நமக்கு செய்திருக்கிறார், எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார். அந்த தந்தைக்கும் தாய்க்கும் செலவழிக்கிறத நாம் கஞ்சப்படுகிறோம் என்றால் நாம் துர்பாக்கியசாலிகள். அம்மாவையும் அத்தாவையும் நாம் காசுக்காக பதுக்கி விடுகிறோம் என்றால் நாம் துர்பாக்கியசாலிகள் தான். எனக்கு தெரிஞ்ச நம்மை செல்ற நபர் இருக்கிறார். அந்த நபர் 54 வயது வரைக்கிறதுக்காக என்ன செய்கிறார், ஒவ்வொரு நாளும் தன் வயதான தாய்க்கு என்ன செய்கிறார், 200 ரூபாயை கொடுக்கிறார். டெய்லி கொடுக்கிறார். காசு இல்லாம, கையில காசு இல்லாம ஒரு வயதான தந்தை வீட்டில் இருக்கிறார்கள் என்றால் அவருடைய எந்த ஓட்டங்களை யோசித்து பாருங்கள். பேரப்பிள்ளைகளும் வீட்டில் வியாபாரம், அந்த பேரப்பிள்ளைக்கு நம்மளால இது வாங்கி கொடுக்க முடியல, என்ன ஏற்படாதா? நடிவுற்று வயது மூத்தவராகி வீட்டிலே இருக்கிற தாய் தந்தையார்கள், அந்த தாய் தந்தையர் மனதில் ஏற்படாதா? நம்மகிட்ட காசு இருந்தா நம்ம என்ன செய்யலாம், நம்ம பேரப்பிள்ளைகளுக்கு ஏதாவது பிஸ்கட் வாங்கி கொடுக்கலாமே, அதை வாங்கி கொடுக்கலாமே, இதை வாங்கி கொடுக்கலாமே, ஏதாவது அப்படி ஏற்று விடுகிறோம் என்றால் நாம் துர்பாக்கியசாலிகள் தான். அந்த நண்பர் என்ன செய்கிறார் என்றால் ஒவ்வொரு நாளும் தன் தாய்க்கு ஒரு செலவு இல்லை, எல்லாம் பார்க்கிறாரு, இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறார், 200 ரூபாய் கூட நீ வச்சுக்கலாமா, நீ வச்சுக்க, உனக்கு என்ன செலவு நீ செய். அந்த காசு நீ யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் நம்ம பாக்கெட்ல காசு இல்லாட்டா அந்த நிலை யோசிச்சு பாருங்க. இந்த நிலை நம்முடைய வாப்பாவை முதிய வயதில் நாம் தள்ளாட விடுகிறோம் என்றால் அந்த நிலை எவ்வளவு துர்பாக்கியமானது. நீங்கள் அத்தனை பேரும் மனதில் முடிவெடுங்கள். வயதான தாயோ தந்தையோ ஒரு வீட்டில் இருக்கிறார்கள் என்றால் தினமும் அவர்களுக்கு 200 300 நீங்கள் கையில் கொடுத்து விடுங்கள். என்னவோ பண்ணி போறாங்க, அவங்க கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காது. வாயை விட்டு அந்த செலவுக்கு இந்த செலவு இருக்குப்பா அப்படி கேட்க விடாதீங்க. டெய்லி ஏதாவது கொடுங்க உங்களுடைய தாய் தந்தைக்கு. இன்ஃபாக்குல் வாலிதை இருக்கிறதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐயும் நஃபகத்தி அஃதல், எந்த செலவிலும் எது மிகச் சிறந்தது என்று கேட்டார்கள். எந்த செலவினத்திலே எது சிறந்தது என்று கேட்டார்கள். நாயகம் சொன்னார்கள், அன்ஃபக்தஹு அலா வாலிதை, உன் பெற்றோருக்காக நீ செலவு செய்தால் நீ செய்கிற செலவினத்திலே மிக சிறந்தது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹிதமத்துல் வாலிதை, நம்ம பெற்றோருக்கு பணிவிட செய்யணும். நம்முடைய பெற்றோருக்கு பணிவிட செய்யணும். பெற்றோர்களுக்கு எந்த அளவிற்கு என்றால் வகுல்லஹுமா ஃபலா தகுல்லஹுமா உஃபின் என்று அல்லாஹ் சொல்கிறான். சீ என்று உணர்வுகள் இரு பெற்றோர்களை நீங்கள் சொல்லாதீர்கள் என்று சொல்கிறார். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இதற்கு என்ன விளக்கம் தெரியுமா? உன் தாய் தந்தை வயதாகி அவர்கள் படுத்த படுக்கையாகிவிட்டார்கள். உன்னுடைய தாய் தந்தை வயதாகி படுத்த படுக்கையாகிவிட்டாலும் கூட அவர்கள் படுத்த படுக்கையிலே மலமோ சிறுநீரோ கடிந்து விட்டார்கள் என்றால் அதை பார்த்து சீ என்ற
என்னோட சொல்லிவிடாதீர் என்றுதான் அல்லாஹ் சொல்கிறான் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஏன் தெரியுமா? நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கிற பொழுது எத்தனை முறை நம் தாய் தந்தை நம்முடைய சிறுநீரை நம்முடைய மனத்தையும் சுத்தப்படுத்தி இருப்பார்கள். அது மாதிரி ஒரு நிலை நம் தாய் தந்தைக்கு ஏற்படுகிற போது படுத்த படுக்கையாகி படுக்கையில் அவர்கள் சிறுநீரோ மனமோ கழிக்கிற பொழுது அதை பார்த்து என்றைக்கு ஒரு நாளும் நாம் சீ என்ற வார்த்தை சொல்லிவிடக் கூடாது. அனசரில்லாரிடம் ஒரு பெண்மணி சொன்னார்கள், அடியே என் மகன் இருக்கிறான், அவன் மனைவி பேச்சை கேட்டு என்ன செய்கிறான், என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப பார்க்கிறான், நீங்கள் ஏதாவது என் மகனுக்கு அறிவுரை செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அடியடில்லா கூப்பிட்டு அந்த மகனுக்கு சொன்னார்கள், மகனே உன்னுடைய தாயிலே எல்லாம் சொன்னார்கள், ரொம்ப வருத்தமாக இருக்கிறது, 10 மாதம் தன் வயிற்றில் இடம் கொடுத்த உன் தாய்க்கு உன் வீட்டில் இடம் கொடுக்க மாட்டாயா என்று கேட்டார்கள். அடியடில்லா இதுவெல்லாம் நமக்கு போதிப்பது ஒன்றுதான். வயதான காலத்தில் நம்முடைய தாய் தந்தையர்களை நாம் கவனமாக பார்க்க வேண்டும். அவர்களை சங்கையாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அவர்களை கண்ணியமான பேச்சோடு பேச வேண்டும். இல்லா நற்காரியங்களை விட ஜிஹாதி நற்காரியத்தை விட எது மிக சிறந்தது என்றால் நம்முடைய தாய் தந்தைக்கு பணிவிடை செய்வது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவரு கேட்டார்கள், அவங்களுக்கு தெரிந்ததுதான், நான் ஜிஹாதுக்கு செல்ல ஆசைப்படுகிறேன். ரசூலுல்லாஹ் கேட்டார், உன்னுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறார்களா? உன் பெற்றோருக்கு சேவை செய், அல்லாஹ் ஜிஹாதை நம்மை தருவான். அப்ப நாம் வாழ்கிற காலத்தில் நமக்காக நம் தாய் தந்தையர்கள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சமில்லை. அதற்காக நாம் அவர்கள் வயதாகிற பொழுது முதுமை அடைகிற பொழுது அவர்களுக்கு எதுவெல்லாம் தேவையோ அதை கேட்டு அவர்களை கேட்க வைத்து நாம் நிறைவேற்றாமல் அவர்கள் கேட்பதற்கு முன்பாகவே நிறைவேற்ற மகன்களாக உங்களையும் என்னையும் யாரும் பெற்றோர்கள் நாம் மன்னித்து விட்டார்களோ அவர்களுக்காக துஆ செய்கிற பிள்ளைகளார். குர்ஆனில் அல்லாஹ் ஒவ்வொரு நபியும் தன் பெற்றோருக்காக கேட்ட துஆவை பதிவு செய்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டிருக்கிறார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டிருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கேட்க சொல்றான், ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், என் சிறு வயதில் எனக்கு என் பெற்றோர்கள் எப்படி இரக்கம் காட்டினார்களோ அதுபோன்று நீ அவர்களுக்கு இரக்கம் காட்டு என்று துஆ கேட்க சொன்னான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் பெற்றோருக்காக துஆ கேட்க வேண்டும். நமக்காக கேட்கிறோமா இல்லையா? அதை கூட இதை கூட அப்படி இப்படின்னு நம் பெற்றோருக்காக நாம் கேட்க வேண்டாமா? மன்னித்து விட்டாலும் அவர்களுக்காக நாம் துஆ கேட்க வேண்டும். பெருமான் ஒருத்தர் வந்து கேட்டார், ஹல் பக்கிய மின் புர்ரின் அபவைய செய்யும் அபர்ருஹுமா பிஹி பஅமௌதிஹிமா. என் தாய் தந்தையர்கள் மன்னித்த பிறகும் அவர்களுக்கு நான் செய்ய வேண்டிய ஏதாவது கடமைகள் இருக்கிறதா என்று கேட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஅம் அஸ்ஸலாத்து அலைஹிமா. அந்த இருவருக்காக துஆ செய், வல் இஸ்திக்ஃபார் லஹுமா. அந்த இருவருக்காக நீ பாவமன்னிப்பு தேடு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு துஆவிலும் நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் துஆ கேட்க வேண்டும். அவர்கள் மன்னித்து விட்டாலும் சரி, அவர்கள் நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றுவதற்கும் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு முறையும் நம்முடைய பெற்றோர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்முடைய தாய் தந்தைக்கு நல் மகனாக அவர்களின் பொருத்தமிருகிற மகனாக என்னையும் உங்களையும் வளர்த்துள்ளார் மகனாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.